வணக்கம். பாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கருப்பு நிற துப்பட்டா அணிந்து வந்தவர்களுக்கு அனுமதி மறுப்பு. கருப்பு நிற துப்பட்டாவை வாங்கி வைத்த பின்னரே மாணவிகள் அனுமதிக்கப்பட்டதால் சர்ச்சை. சிந்துவெளி எழுத்து முறையின் விளக்கத்தை கண்டுபிடித்தால் $1 மில்லியன் பரிசு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. அந்த முயற்சிகளை ஊக்கப்படுத்துகிற வகையில சிந்துவெளி புதிருக்கான உரிய விடையை கண்டுபிடிச்சு சிந்துவெளி எழுத்து முறையை தெளிவா புரிஞ்சிக்க உதவும் வழிவகைய தொல்லியல் அறிஞர்கள் இருக்கும்படி விளைக்குணரும் நபர்கள் அல்லது அமைப்புக்கு $1 மில்லியன் பரிசாக வழங்கப்படும் என்ற முத்தான முதல் அறிவிப்பு. கீழடி குறியீடுகளும் சிந்துவெளி குறியீடுகளும் 60% ஒத்துப்போகின்றன. சிந்துவெளி காலமும் தமிழ்நாட்டின் இரும்பு காலமும் சமகாலத்தவை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. ஒப்பீட்டளவுல ஒற்றுமைகளை காணப்படுகிற இந்த மேடையில் வெளியிடப்பட்ட ஆய்வு நூல் விரிவா விளக்குது. சிந்துவெளி நகரத்தில் வணிக நோக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட முத்திரைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய குறியீடுகளையும் தமிழ்நாட்டில் அகழ்வாய்களை கிடைக்கிற குறியீடுகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 60 விழுக்காடு குறியீடுகள் ஒரே தன்மையிலான குறியீடுகளாக காணப்படுது. இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் நமக்கான அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சிந்துவெளியில் காணப்பட்ட காளைகள் திராவிடத்தின் சின்னம் எனவும் பெருமிதம். இன்னைக்கு வலுப்பெற்றிருக்கு. என்னதான் அங்க இல்லைன்னு கேட்கிற அளவுக்கு நன்கு கட்டமைக்கப்பட்ட வளர்ச்சி பெற்ற ஒரு நாகரிகம் சிந்துவெளியில் இருந்ததை அங்கு கண்டெடுக்கப்பட்ட பல்வேறு அடையாளங்கள் காட்டுது. சிந்துவெளியில காளைகள் தான் இருந்துச்சு. இது திராவிட சின்னம். சிந்துவெளியில இருந்து இந்த அலங்காநல்லூர் வர காளைகள் இருக்கு. பழந்தமிழ் இலக்கியங்கள்ல ஏறு தவிழுதல் நிகழ்ந்ததற்கான சான்றுகள் இருக்கு. மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளின் எல்லை விரிவாக்கம் தொடர்பாக அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. பொதுமக்கள் 6 வாரங்களுக்குள் கருத்து தெரிவிக்கலாம் என அரசு விளக்கம். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் வரும் 11ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. காரைக்காலிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு. ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஞானசேகரனிடமும் வாக்குமூலம் பெற்றது எஸ்ஐடி. ஞானசேகரின் வீட்டில் சிறப்பு புலனாய்வு குழுவினர் நடத்திய சோதனையில் சொத்து ஆவணங்கள், பட்டாக்கத்தி பறிமுதல். பட்டாக்கத்தியை குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தி இருப்பது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஞானசேகரனின் 2 மனைவிகளின் வங்கி பரிவர்த்தனையை ஆய்வு செய்கிறது சிறப்பு புலனாய்வு குழு. கோட்டூர்புரம் வீடு, பிற சொத்துக்கள் குறித்தும் விசாரணை. அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகளுக்குள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து சுற்றறிக்கை வெளியீடு. பாலியல் சீண்டல்களுக்கு எதிராக புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பதிவாளர் உத்தரவு. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள் மாணவர்கள் சைக்கிள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என பதிவாளர் சுற்றறிக்கை. ஆன்லைன் நிறுவன டெலிவரி ஊழியர்களுக்கு பல்கலைக்கழக நுழைவு வாயில் வரை மட்டுமே அனுமதி எனவும் திட்டவட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் பேசியது தோழமைக்கு இலக்கணம் அல்ல என திமுக நாளேடான முரசொலியில் கண்டனம்.
திமுக ஆட்சிக்கு எதிரான சதி கூட்டத்திற்கு தீனி போட தொடங்கியிருக்கிறார் கே பாலகிருஷ்ணன் எனவும் விமர்சனம். சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உரிமையாளர் கைது. ஆலை மேற்பார்வையாளர் போர்மேனையும் கைது செய்து போலீசார் விசாரணை. பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்ற கனிமொழி. கனிமொழிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார் மு.க. ஸ்டாலின். திமுக எம்பி கனிமொழிக்கு ஆதரவாக சென்னையில் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்கள். கட்சியை வழிநடத்து, ஆட்சிக்கு வழிகாட்டு என்ற வாசகங்களுடன் ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்களால் சலசலப்பு. ஆண்டில் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் எத்தனை பேர்? விவரங்களை வெளியிடாமல் மூடி மறைப்பது ஏன் என தமிழக அரசுக்கு அன்புமணி கேள்வி. துரைமுருகன் வீட்டிற்கு அமலாக்கத்துறையினர் மிகவும் காலதாமதமாக சென்றதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விமர்சனம். சோதனை தொடர்பான அறிக்கையை மக்களுக்கு தெளிவாக தெரியப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தல். தலைகுறிச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன் ஆளும் ஆட்சியில. அதனால நான் பல முறை இதை சொல்லியிருக்கேன். நானும் வேலூர் மாவட்டம் தான். அங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் நடக்குது என்பது எனக்கு தெளிவாக தெரியும். அதனால இப்ப நடந்த ரெய்டே மிக மிக காலதாமதம். இன்னைக்கு அவரு டெல்லிக்கு போய் யாரை சரி கட்டுறதுக்காக டெல்லிக்கு போறாருன்றது தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும், ரெய்டு போறது மட்டும் இல்ல, என்ன ஆவணங்களை அங்க பிடிச்சிங்க என்பதை மக்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கனியா தெளிவுபடுத்தணும். திமுக ஆட்சி குறித்து பாலகிருஷ்ணன் கூறிய கருத்தே தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளின் கருத்து என டிடிவி தினகரன் பேட்டி. ஹிட்லர் ஸ்டைலில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாகவும் விமர்சனம். சிபிஎம் மாநில தலைவர் சொன்ன கருத்து தான் இங்கே உள்ள அனைத்து கட்சிகளினுடைய கருத்தும். முரசொலியில் நீங்கள் வந்திருக்கிறதா சொல்கிற கருத்து அது அவங்களுடைய அந்த இடியமின் ஸ்டைலு, ஹிட்லர் ஸ்டைலில் இன்றைக்கு முதலமைச்சர் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு அது உதாரணமாக இருக்கு. மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தமிழ்நாடு அரசு குறித்த அவதூறு கருத்து தெரிவித்ததாக வழக்கு. கைதான ஏபிவிபி அமைப்பை சேர்ந்த இருவருக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் 1 மாதம் சேவை செய்ய நீதிமன்றம் நூதன தண்டனை. ராமநாதபுரம் ஆர்எஸ் மங்கலம் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர் இல்லாததால் சிகிச்சை கிடைக்காமல் இளைஞர் உயிரிழந்ததாக புகார். உறவினர் கதரும் காட்சி வெளியாகி பரபரப்பு. விழுப்புரம் அருகே பெஞ்சல் புயல் நிவாரண நிதி வழங்கப்படாதை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். வலுக்கட்டாயமாக கைது செய்து இழுத்து சென்ற போலீசார். குன்னூர் மலை ரயில் பாதையில் உலா வந்த ஒற்றை காட்டு யானை. சமூக வலைதளங்களில் வீடியோ வைரல். ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாபுரத்தில் 5வது நாளாக தொடரும் விசைத்தறி நெசவாளர்கள் வேலை நிறுத்தம். 1 கோடி ரூபாய் அளவிலான வர்த்தகம் பாதிப்பு என தகவல். கோவை கொடிசியா வளாகத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கோலாகலம். நூற்றுக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு ஆடி பாடி கொண்டாட்டம்.
பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தாராபுரம் குண்டடம் வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு மாடுகள் விற்பனை. ஜல்லிக்கட்டு ரேக்லாரை செல்லும் மாடுகள் அதிக அளவில் விற்பனை என தகவல். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்களில் குவிந்த மக்கள். பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். சிட்னியில் நடைபெற்ற 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி அபார வெற்றி. 5 போட்டிகள் கொண்ட தொடரை 3-1 என்ற கணக்கில் இந்தியாவை வீழ்த்தியது. எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இழந்தது இந்திய அணி. பேட்டிங்கில் தொடர்ந்து சொதப்பிய இந்திய பேட்ஸ்மேன்கள் மீது கிரிக்கெட் ரசிகர்கள் கடும் அதிருப்தி. புஷ்பா 2 திரைப்பட வெளியீட்டின் போது காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறுவனை சந்திக்க செல்ல வேண்டாம். முறையாக தகவல் கொடுத்து செல்லுமாறு நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு போலீசார் நோட்டீஸ். நல்ல கதை கிடைத்தால் ரஜினிகாந்துடன் சேர்ந்து படம் எடுக்கலாம். திரைப்பட இயக்குனர் சங்கர் விருப்பம். ரஜினி சார் கூட சேர்ந்து பண்ணிட்டு